Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ரொம்ப டேஸ்டியான ஆட்டு நுரையீரல் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நம்ம ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாம இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தியும் கூட. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நுரையீரலை 3ல இருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இது நம்ம இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, அரை எலுமிச்சை பழத்தோட சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்திலிருந்து அதோட விதைகளை நீக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் நான் ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மேஷ் ஆகி ஒரு தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க நுரையீரலை சேர்த்துக்கலாம். நம்ம நுரையீரல் சேர்த்த உடனேயே மசாலா சேர்க்கக்கூடாது. அது கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து அதை வேக வச்சதுக்கு அப்புறமா ஒரு வெள்ளை கலரில் மாறும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ இதில் நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நுரையீரல்லேருந்தே நிறைய தண்ணி வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை நம்ம இப்போ ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ பாருங்கள், 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு. நீங்கள் இது சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் வச்சு செய்யலாம். குக்கரில் வச்சிங்கன்னா 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. கடாயில் செய்கிறதா இருந்தால் நம்மளுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆகும். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னுமே ட்ரையாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ஆட்டு நுரையீரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.